அண்மை செய்தி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அமைய சரியான அரசியல் நிலைப்பாட்டையே எடுத்துள்ளோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அமைய சரியான அரசியல் நிலைப்பாட்டையே எடுத்துள்ளோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 108 இடங்களில் தாவேக வெற்றி பெற்ற நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு தாவேகாவிற்கு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து பிற கட்சிகளின் ஆதரவோடு தாவேக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் அரசியல் நிலைப்பாட்டை சரியாக எடுத்திருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லாவண்யா. தமிழ்நாட்டில் சரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டையே எடுத்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரம். வணக்கம் சுதாமணி. புதிய அரசியல் சூழலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடும் என்ற தலைப்பிலே சிபிஎம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்திற்கு இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க உதவினார்கள். இது பல்வேறு தரப்பிலே விமர்சனத்தையும் எழுப்பியிருந்த கூடிய நிலையில் தற்பொழுது சிபிஎம் சார்பாக அதற்கு ஒரு விளக்க அறிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமூக வலைதளங்களில் திமுகவை சார்ந்தவர்களும் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுபவர்களும் கடுமையான விமர்சனங்களையும் தாக்குதல்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது தொடுத்து வருகிறார்கள். அந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த வகையிலே இந்த அறிக்கை அமைந்திருக்கிறது. குறிப்பாக தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது சிபிஎம்முக்கு முன்னால் வைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக இருந்தது. மேலும் திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிப்பது இரண்டாவது வாய்ப்பாகவும், எவரும் பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அமைக்கவில்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையும், இல்லை என்றால் மீண்டும் ஒரு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடியது என்பது மூன்றாவது வாய்ப்பாகவும் சிபிஎம் முன்பாக வைக்கப்பட்டிருந்தது. மக்களினுடைய அந்த மனசாட்சியை கருத்திற்கொண்டு, மக்களினுடைய ஆதரவை கருத்திற்கொண்டு இடதுசாரிகள், அதிலும் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாவேக ஆட்சி அமைக்க அவர்கள் ஆதரவு கடிதம் கொடுத்திருப்பதனை கருத்திற்கொண்டு அவர்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழகத்தில் அமையக்கூடாது என்பதற்காகவும், இதன் காரணமாக மறைமுகமாக பாஜக அரசு ஆளுநர் வாயிலாக தமிழகத்தில் ஆட்சி நடவடிக்கையை ஏற்படுத்தும் என்பதனை தடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவும் தான் தாவேகாவிற்கு வெளியில் இருந்து ஆதரவை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி இடதுசாரிகள் அனைத்து அரசியல் சூழலையுமே சந்திக்கக்கூடியவர்கள், மக்களோடு எப்பொழுதுமே இணைந்திருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏறத்தாழ 1.72 கோடி வாக்காளர்கள் வாக்களித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருப்பதனை கருத்திற்கொண்டு திமுக அதிமுக அல்லாத ஆட்சி வேண்டும் என மக்கள் வாக்களித்ததை கருத்திற்கொண்டு தாவேக ஆட்சி அமைக்க வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று இடதுசாரி கட்சிகள் தீர்மானித்திருப்பதனை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து தமிழகத்தினுடைய நலனுக்காகவே செயல்படுவோம் என்றும், தாவேக அரசும் மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு, மக்கள் சார்ந்த சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே ஏற்புடைய வகையிலே திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அதற்கு ஆதரவளிப்பதும், மக்களுக்கு பாதகமான ஒரு சூழலை தாவேக அரசு ஒருவேளை ஏற்படுத்தினால் அவர்களை எதிர்க்கவும் தயங்க மாட்டோம் என்பதனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விளக்கமாக தெளிவாக அந்த அறிக்கையிலே தெளிவுபடுத்தி இருக்கிறது. மேலும் சமூக வலைதளத்தை பயன்படுத்தி தாவேகாவினர் வெற்றி அடைந்து விட்டார்கள் என விமர்சனம் எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பதிலளித்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் திமுக கடந்த ஆட்சி காலத்தில் செய்திருக்கக்கூடிய அந்த குறைகளையும் தவறுகளையும் சமூக வலைதளத்தில் தாவேகாவினர் அடையாளப்படுத்தி அந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனை வெறும் ரீல்ஸ் மோகம் என்று மட்டுமே பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் திமுக ஆட்சியிலே லஞ்சம், ஊழல், சொத்து குவிப்பு, கனிம வள கொள்ளை, பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் கொடுமைகள், திமுக கொடுத்த சில தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதது, பல வாக்குறுதிகள் காலம் கடந்து நிறைவேற்றப்பட்டது உள்ளிட்ட பிரச்சனைகளைத்தான் சமூக
வலைத்தளங்கள் மூலம் மக்களிடம் தாவேகாவினர் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மேலும் நலத்திட்டங்கள் மட்டுமே மக்களை திருப்திப்படுத்தவில்லை என்பதனை திமுகவினர் உணர வேண்டும் என இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இனிவரும் காலங்களிலும் விவசாயிகள், தொழிலாளர்கள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் தாவேகாவினர் ஒரு நலன் அக்கறையோடு செயல்பட வேண்டும். ஆட்சியை பிடித்து விட்டார்கள், அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மேலும் அவர்கள் தமிழகத்தின் தங்களுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்வதற்காகவும் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சவால்களையும் சந்தித்து மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.